உண்மையாலுமே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை பேசி நம்ம எல்லா ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல, எரியிற விளக்குல எண்ணெய ஊத்துன மாரி சாதி பிரச்சனை நடந்திருக்கு இந்த காலகட்டத்தில. அவர் வந்து சாதி ரீதியான இந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருக்காரு. அதான் இப்ப பேசல. 2, 3 மாசத்துக்கு முன்னாடி 3 மேல பேசணும். பேசினாலும் தப்பு தானே? ஏங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் பேசுறத எடுத்துட்டு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடுத்துட்டு வந்து பேசிட்டு, முதலமைச்சர் பேசியிருக்காருன்னு ஒருத்தர் பேட்டி குடுக்காரு. அதையும் நீங்க வெளிப்படுத்த தான் செய்றீங்க. அப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி பேசுனது உண்மையா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? செய்தி என்னைக்கு வந்துச்சு ஊடகங்கள்ல? 1/1/2025 புது வருஷம் அன்னைக்கு இந்த செய்தி வைரலாக்கப்பட்டுச்சு. பல்வேறு தொலைக்காட்சிகள் வைரல் ஆக்கியிருக்கிறாங்க. வெட்டி ஒட்டி வைரல் ஆக்கியிருக்கிறாங்கன்னு தான் அவரு முன்னணி சொல்றாரு. தொலைக்காட்சிகள் அனைத்தும் உங்க கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. உங்க கட்டுப்பாட்டுல இயங்குற தொலைக்காட்சிகள் தானே ஒளிபரப்புது. எனக்கு என்னமோ உங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. நீங்களே ஒட்டி வெட்டி இந்த மாரி போட்டு சமூகத்துல ஒரு குழப்பம் உண்டு பண்ணி அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு எரியும்போது ஜனநாயக ரீதியா போராடுறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது போன்று செய்திருப்பீர்கள் என்று தமிழக அரசு மீதும் தமிழக அமைச்சர் மீதும் சந்தேகம் இருக்கு. சொல்லப்போனா தேவர் அமைப்புகளுக்கு பின்னாடி இவர் அமைச்சர் மூர்த்தி தான் தூண்டுதல் பண்ணி இந்த மாதிரி சாதி கலவரங்களை உண்டாக்குறதுக்கு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்.